சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையின் இதயத்தில் பாண்டியர்களின் பெருமையை தாங்கி நிற்கும் அற்புத கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். வெறும் கோவில் ஆலயம் அல்ல, அது வரலாறு, கலை, ஆன்மீகம் இணைந்த பொக்கிஷம். கடம்ப மரத்தடியில் கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த கோவில் பின்னர் பாண்டியர் மற்றும் நாயக்க மன்னர்களால் விரிவாக்கப்பட்டது. பார்வதி தேவியை மீனாட்சியாக அவதரித்து மூன்றாவது மார்பகத்துடன் பிறந்து தன்னை வெல்லும் கணவரை சந்திக்கும் போது அது மறையும் என்று தெய்வீக அறிகுறியுடன் வளர்ந்து உலகை வென்ற வீர ராணியாக திகழ்ந்து இறுதியில் சிவனை சந்தித்து சுந்தரேஸ்வரரை கல்யாணமும் செய்தார். இவரது கையில் உள்ள கிளி ஞானத்தையும் பக்தியையும் குறிக்கும். இந்த கோவில் ஆனந்த தாண்டவம் ஆடிய சிவன் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கால் மாற்றி ஆடியது விசேஷம். 48 ஆண்டுகள் மூடப்பட்ட கருவறையில் கூட விளக்குகள் அணையாமல் இருந்த அதிசயம். ஆயிரங்கால் மண்டபத்தின் சிற்ப அதிசயங்கள், பொற்றாமரை குலத்தின் பண்டைய கவிதை மரபு, அஷ்டசக்தி மண்டபம், புது மண்டபம் போன்ற கட்டிடக்கலை அற்புதங்கள் என எண்ணற்ற அதிசயங்களை தாங்கி நிற்கும். தினமும் 8 கால பூஜைகள் நடைபெறும் இந்த தலம் சித்திரை திருவிழா, திருக்கல்யாணம், 63 திருவிளையாடல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்வுகளால் உயிருடன் இருக்கிறது. நவகிரகங்களில் புதனுக்கு உரிய தலமாகவும் கருதப்படும் இந்த கோவில் கல்வி, செல்வம், நாணம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தாயாக விளங்குகிறது. மதுரைக்கு சென்றால் தவறாமல் தரிசிக்க வேண்டிய இந்த தெய்வீக இடம் வாழ்வில் பக்தி, கலாச்சாரம், ஆனந்தம் அனைத்தையும் ஒரே இடத்தில் உணர வைக்கும்.